நீங்க ஆண்டவர் இல்லாத ஒரு நபரை பார்க்கிற போது, ஐயோ இவங்க மரிச்சிட்டாங்கன்னா அந்த வேதனைக்கு உண்டான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்களே, நரகத்துக்கு போயிடுவாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குதா? முதலாவது அதை சொல்லுங்களேன். அந்த பாரம் இருக்கா? உங்களோட வேலை செய்யறவங்க இயேசு இல்லாதபடி இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள மரிச்சாங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க. அந்த நரகம் பயங்கர கொடுமையானது, அது அக்கினி கடல், அது அங்க ஒரு நாளும் அங்க சந்தோஷமே கிடையாது, அவங்க வேதனை தான் அது இருக்கும். அப்படிப்பட்டவங்க இவங்க எப்படி, அப்படிப்பட்டவங்க எப்படி அவங்க போய் அவங்கள வேதனையில் இருக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இருதயத்துல அந்த ஒரு பாரம் இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப என்னங்க கிறிஸ்தவம்? உங்க பக்கத்தால் இருக்கிறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, இவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு பாரம் வரணும் அல்ல? நீங்க உடனே போய் இயேசு பத்தி சொல்லணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல் ஸ்டெப் ஜெபம் தான். சொல்லுங்க, 1 மாசம் 2 மாசம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எப்படியாவது ஆண்டவரே அவங்கள நான் நரகத்துக்கு அனுமதிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு ஒரு உத்தரவாதம் எடுங்க. இயேசு உத்தரவாதம் எடுத்ததுனால தான் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அவரு கண்டுகொள்ளாம இருந்திருந்தா நம்மள இப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது. அப்ப அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறார். நம்ம தான் இந்த உலகத்துக்கு சுவைங்க, உப்புன்ட்டார் ஆண்டவர்.